ஏரியில ஏதோ ஒரு போன கரைச்சுதான் அது மூஞ்சிலாம் ஒரே அழகி போச்சான். அதனால அது உங்க துளசி தான் போன் பண்ணி துளசி செத்துட்டான்னு என்கிட்ட. துளசிலாம் செத்துருக்க மாட்டா செல்வா. சும்மா கொலன்னு சொன்னதே சொல்லிட்டு இருக்க. நேத்து நைட் நீ தானே என்கிட்ட சொன்ன, இனிமேல் பிரசன்னாவும் துளசியும் ஒண்ணு சேர மாட்டாங்க, நாளைக்கு காலையில துளசி போனமா தான் வருவா, என் வயிற்றுச்சலோட சொல்றேன் அப்படி இப்படின்னு. நீ சொன்னதானடி நடந்திருக்கு. அம்மா தாயே, நான் அப்படி சொன்னேன். ஏதோ கோபத்திலயோ எரிச்சலையோ என் வயத்தறிச்சல அப்படி சொன்னேன். அது உண்மைதான். ஆனா அவளை நான் கொலை பண்ணல. கஷ்டம் கஷ்டமா தான் இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது பிரசன்னா. பிறப்பு இறப்பு சகஜம் தானே. அப்படியா அப்படியா செல்வா? அப்ப அன்னைக்கு என்னமோ துளசி இல்லாம நான் செத்துருவேன்னு சொன்னதுக்கு இல்ல இல்ல நீ சாகலாம் கூடாது, துளசி நிச்சயமா வந்துருவா, நீ அவ்வளவு சேர்ந்து வாழ்வீங்கன்னு சொன்ன. இப்போ துளசி செத்ததுக்கு அப்புறம் பிறப்பு ஏற்பல சகஜம் சொல்ற. அது கடவுளுக்கு துளசி ரொம்ப பிடிக்கும். அதான் சீக்கிரம் எடுத்துக்கிட்டேன். சீக்கிரம் கூட்டிட்டு போறது இருக்கட்டும் செல்வா, ஆனா கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி கடவுள் கொஞ்சம் யோசிக்கணும்ல. அவரால் என் துளசியை ஏன் அளவுக்கு பாத்துக்க முடியுமா இல்லையாங்கிறத அவர் யோசிச்சிருக்கணும்ல. இல்ல கூட என்னையாவது சேர்த்து கூட்டிட்டு போயிருக்கணும். எதுவுமே செய்யாம அவர் பாட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டார். வர வர இந்த கடவுள் எல்லாத்தையுமே ரொம்ப தப்பு தப்பா செய்யறாரு. தப்பெல்லாத்தையும் ஏன் மேல வச்சுக்கிட்டு கடவுளை குறை சொல்லி என்ன பண்றது? பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து தெரிஞ்சிட்டு இருந்த பொண்ணு அவ பாட்டு சந்தோஷமா இருந்தா. தேவையில்லாம அவளை காதலிக்கிறேன்னு சொல்லி அவளை கல்யாணம் பண்ணி இன்னைக்கு மொத்தமா பறி கொடுத்துட்டேன். நான் மட்டும் அவளை காதலிக்காம இருந்து கல்யாணம் பண்ணாம இருந்தா ஒன்ன கல்யாணம் பண்ணிருப்பா. இந்நேரம்லாம் சந்தோஷமா சந்தோஷமா வாழ்ந்திருப்பா. தேவையில்லாம அவளை சாவடிச்சிட்டேன். நான் தான் அவளை சாவடிச்சிட்டேன். அவளை மட்டும் இல்ல, வயிற்றுல வளர்ந்துட்டு இருந்த குழந்தைய அநியாயமா சாவடிச்சிட்டேன். குழந்தைய நல்லபடியா பெற்றுக்கணும்னு எத்தனை கோயிலுக்கு போய் விரதம் இருந்தா எல்லாம் போச்சு.
எனக்கு என்ன நினைச்சாலே ரொம்ப அருவருப்பா இருக்கு. ஆக்சுவலா பார்த்தா சாக வேண்டியது நான் தான் செல்வா. ஆமா, நியாயமா என் துளசி செத்து போயிட்டா. நான் செத்துருக்கணும், நான் தான் செத்துருக்கணும் செல்வா. ஏய் பிரசன்னா, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற நீ பேசுறது எனக்கே பயமா இருக்கு. என்ன இதுக்கே பயந்தா எப்படி செல்வா? நீ என்னமோ இதுக்கே பயப்படுற? என்ன யோசிச்சு பாரு. இதுக்கு மேல நான் என் துளசி இல்லாம நான் வாழணுமே. அது நினைச்சா எனக்கு இவ்வளவு பயமா இருக்கும். அது சரி, ஆனா ஒண்ணு, இது தேவையில்லாத பயம்தான். என்ன துளசியை சேர்த்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நான் மட்டும் எங்க உயிரோட இருக்க போறேன். அதனால நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் செத்துறேன். சந்தோஷமா இங்க ஒண்ணா வந்தோம். இப்போ இங்க ஒண்ணாவே போயிடுறோம். இங்க பாரு, தயவுசெய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. ஏ, நீ நல்ல ஆயுசோட இருக்கணும் ஆசைப்பட்டா. என்ன செல்வா, துளசி செத்து போனதுல புத்திகதி பேதலிச்சு போச்சா? நல்ல ஆயுசு இருக்கணும்னா உயிர் இருக்கணும். உயிர் இருந்தாதான் ஆயுசோட இருக்க முடியும். என் உயிர் தான் மொத்தமா போச்சே. எப்படி உயிரோட இருக்க முடியும்? துளசி செத்ததுக்கு அப்புறம் நான் மட்டும் எதுக்கு? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண செல்வா. துளசியை நம்ம எங்க புதைக்கணும், அதுக்கு பக்கத்துல என்னையும் புதைச்சு. டேய், நானும் என்னால முடியாது செல்வா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த துளசியோட அம்மா அப்பா பாவம் பொண்ணு போயிட்டதுனால ரொம்ப ரொம்ப நொறுங்கி போயிடுவாங்க. அவங்க கிட்ட சொல்ல செல்வா, அவங்க கிட்ட பதட்டப்பட வேணாம்னு சொல்லு. என்ன துளசி அங்கேயும் போய் பத்திரமா பாத்துக்கிறதுக்கு கூடவே நானும் போயிருக்கேங்கிறது சொல்லு. தைரியமா இருக்கு சொல்லு. பாராசூட் ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் வழங்கும் துளசி, பவர்ட் பை ஆஷிர்வாத் சாம்பார் பவுடர். இடைவேளைக்கு பிறகு துளசி அங்கேயும் போய் பத்திரமா பாத்துக்கிறதுக்கு கூடவே நானும் போயிருக்கேங்கிறது சொல்லு. தைரியமா இருக்கு சொல்லு. ஒருவேளை நான் சாக ட்ரை பண்ணும்போது நான் சாகலன்னு வச்சுக்கேன், எப்படியாச்சும் சாவடிச்சிரு செல்வா. என் துளசியை புதைச்ச இடத்துல என்னையும் புதைச்சிரு. இதுக்கு மேலதான் செல்வா உனக்கு நிறைய கடமைலாம் இருக்கு. இதெல்லாத்தையும் நீ பொறுப்பா செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீ ஊருக்கு போயிரு. என்ன துளசி இல்லாம என்னால இருக்க முடியாது செல்வா. நியாயமா சாகடிச்சுட்டு வாழ்க்கை நானே கெடுத்துட்டேன். துளசி பாவம், பாட்டு சந்தோஷமா இருந்திருப்பா. ஏன் அவளை இங்க கூட்டிட்டு வந்தேனே தெரியலையே. கூட்டிட்டு வந்து இப்படி அநியாயமா பறி கொடுத்துட்டேனே. Excuse me, sir. This is the postmortem report of her. Okay. என்ன மட்டும் தனியா விட்டுட்டு இப்படி போயிட்டாரு. உயிரை வச்சிருந்தேன். என் குழந்தையும் போச்சு.
எல்லாமே போச்சு. நானே சாகடிச்சிட்டேன். துளசி நானே சாகடிச்சிட்டேன். அம்மா துளசி துளசி வேணும். ஆனா துளசி சாகல. துளசி துளசி செத்துட்டா. துளசி செத்துட்டா செல்வா. என் துளசி செத்துட்டா. செத்துட்டா. டேய், இங்க பார். அது இது பாரு, துளசி சாகல. அது வேற யாரோட பாடி. அது போ செல்வா. இல்லடா, துளசி சாகலடா. நான் சொல்ல தயவு செய்து புரிஞ்சுக்கோ. அது இது பாரு, துளசி இல்ல. அது துளசி இல்ல. இல்லன்னு சொல்றல. இல்ல. ஏய், ஐயோ, டேய், அது துளசி சாகலடா. துளசி சாகலடா. அது அது பாரு. என்ன செல்வா சொல்ற? இது பாரு, துளசி உள்ள செத்து கிடக்கா செல்வா. இல்ல இல்ல இல்ல. அதாவ வாட்ச் இருக்கு, கால போட்டு செருப்பு இருக்கு, கையில போட்டு வளையல் இருக்கு. குழந்தை இருக்கா? குழந்தை இருக்காடா? வயித்துல குழந்தை இருக்கா? டேய், இது பாரு, நீ நல்லா யோசிச்சு பாரு. தெளிவா யோசிச்சு பாரு. துளசி பிரெக்னன்ட்டா? உள்ள இருந்த போய் பிரெக்னன்ட்டா? அது வயித்துல குழந்தை இருந்துச்சா? அது செத்து போனது வயித்துல குழந்தை இருந்துச்சா? இந்த ரிப்போர்ட்ல வந்திருக்கும். இல்லையே, பாரு பாருடா. குழந்தை இல்ல. அப்ப உள்ள ஒன்னும் ஒரு தேவ் ஒரு துளசி யூஸ் பண்ண வாட்ச் செயின் எல்லாம் போட்டு அடையாளம் கண்டுபிடிக்க கூடாது. இந்த முகத்தை சிறைச்சிருக்கான். இருக்கா இருக்கா நம்ம இல்ல. துளசி உயிரோட இருக்காடா. துளசி உயிரோட இருக்கா. அப்படின்னா என் துளசி உயிரோட இருக்கா செல்வா. அப்ப நீ சொன்னது நடக்கும்ல? என் துளசி வந்துருவல்ல? நானும் துளசியை சேர்த்து சந்தோஷமா இருப்போம்ல? என் துளசி உயிரோட இருக்கா அப்படின்னா எனக்கு என் துளசி வேணும். எனக்கு என் துளசி வேணும் செல்வா. என் துளசி எப்படி ஆச்சு என் கூட சேர்த்து செல்வா. எனக்கு துளசி வேணும். துளசி வேணும். துளசி வேணும். துளசி வேணும் செல்வா. எனக்கு துளசி வேணும் செல்வா. துளசி வேணும். துளசி வேணும் செல்வா. பாராசூட் ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் வழங்கும் துளசி பவர்ட் பை ஆஷிர்வாத் சாம்பார் பவுடர். இடைவேளைக்கு பிறகு ஒரு கிளி உருகுது, உரிமையில் பழகுது. ஓ மைனா மைனா, அரும்புகள் படருது, அரும்புகள் வளருது. ஓ மைனா,
பாய்ஸ் ஏய் எங்கடா போய் தொலைஞ்சிக்க துளசி எங்கடா துளசி எங்க கேக்குறல சொல்லுடா டேய் துளசி எங்கடா ஏய் ஐயோ அவ காணாம போனது தெரிஞ்சதுடா என் மானம் போயிடும்டா போங்கடா ஏய் போங்கடா போய் தேடுங்க அவன் எங்க இருக்கான்னு போய் தேடுங்க போங்க துளசி Wait. Lift, please. Wait. Lift, please. Thanks. ஏய் ஏய் நில்லு துளசி எங்க ஓடுற நெல்றி ஏறி ஏறி உள்ள ஏறு முடியாது. நான் வர மாட்டேன். வண்டி எடு எடு சீக்கிரம் எடியா போன கடவுளே ஐயோ போனை எடுத்து தொலையேண்டா கடவுளே பிக்கப் பிக்கப் கலைவாணி இல்ல எங்க அப்பாக்கு போன் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அதான் நான் கேட்கவே இல்லையே.